கோபிக்கு வந்து அவங்க ராதை வந்து முதல் விஜயமாவோட வந்தாங்க. ஒரு விஜயமா போனதுக்கு சத்குருவோட வந்தாங்க. எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனாங்க. அப்போ வந்து ஒரு தடவை வந்து இந்த கிராமப்புத்தின் இயக்கம் கோபியில் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க சத்குரு. அவங்களையும் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நடக்குது ப்ராஜெக்ட்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு டெய்லி காலையில் மொபைல் வேன் போகும்போது மொபைல் வேன் ஏறிக்குவாங்க. மொபைல் வேன் போய் ஒவ்வொரு வாரம் அந்த மொபைல் மெடிக்கல் சர்வீஸ் பண்ணி சாயந்தரம் வருவாங்க. அப்படி ஒரு 4 நாள் எல்லா ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வரும்போது சத்குரு சொல்லிட்டாங்க, இங்கேருந்து பஸ்ஸு அனுப்பிச்சி வைங்க அவங்கள, காரணம் வேண்டாம் சொல்லி பஸ்ஸில் ரெகுலர் பஸ்ஸில் வச்சு நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். அது ஒரு திரும்ப பரதநாட்டியம் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே கோபியில் மார்கழி மாதம் கம்பர் விழா நடக்குங்க. வருஷம் சிறப்பாக நடக்கும். ஒரு கம்பர் விழாவில் ராதையை எப்படியாவது இன்வைட் பண்ணி வைக்கணும்னு எங்களை கேட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டு ராதையை ஒத்துருச்சு. ராதை வந்து அங்கே பரதநாட்டியம் வந்துச்சு, பிரமாதமாக பண்ணுச்சு ப்ரோக்ராம் அங்கே. அப்போது அது பேசுச்சு. பேசும்போது சொல்லுது, இந்த ஊருக்கு நான் நிறைய நாள் வந்திருக்கேன், என்னை எல்லாரும் அப்படி பார்த்துருக்குறாங்க, சின்ன குழந்தைங்க நான் என்னை அப்படி பார்த்துருக்குறாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி என்னை பார்த்துட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பேசிச்சு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிச்சு.